வாமா. கல்யாணத்துக்காக ஷாப்பிங் பண்ண என் ஃப்ரெண்டோட வெளியில போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட் வெளியில தான் நிக்கிறா. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா அவளையும் கூப்பிடலாமா? ஏமா இதெல்லாமா கேட்கணும், போய் கூட்டிட்டு வா. அம்மா, இதுதான் என் ஃப்ரெண்ட் அனன்யா. வாமா. அனன்யா, இவர் தான் சக்தி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. இது ருத்ரன், சக்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. உட்காருமா. தீபிகா, உன் ஃப்ரெண்டு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. மகாலட்சுமி மாதிரி இல்ல, மகாலட்சுமியே தான். என் பையன் ருத்ரன் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான். ஆமா. ரைட்டு. ஏய் சாப்பிடு. 3 வருஷமா வேலை பார்க்கறான். தப்பு. சாப்பிடு. அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வேலை கிடைச்சிது. இப்போ நான் உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இவங்க இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. ஓ, அப்படியா? ஆமா, உங்க 2 பேருக்கு முதல்ல ஒருத்தர் தெரியுமா? ஆமா, ரொம்ப 2 பேரும் க்ளோஸ். பார்த்துருக்கேம்மா. ஒரு முறை பார்த்துருக்கேம்மா. நீ என்னம்மா பண்ற? இங்க பீபிள் ஹாஸ்பிட்டல்ல லேப் டெக்னீஷியனா இருக்கேம்மா. உன் வீடு எங்க இருக்கு? அப்பா அம்மா என்ன பண்றாங்க? ரைட்டு. ஏய் சாப்பிடு சாப்பிடு. நீங்க சொல்லுங்க. அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்கம்மா. ஹோம்ல தான் வளர்ந்தேன். இப்போ தீபிகா கூட ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். நீ ஏமா ஃபீல் பண்ற? நாங்களாம் இருக்கோம்ல. நான் கூட தானே இருக்கேன். இல்லை நீங்க எல்லாரும் இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அப்பா அம்மா இல்லைன்னு, அப்பா அம்மா கடவுள் உங்களுக்கு கொடுக்கலன்னா அது ஏதோ காரணங்கள் இருக்கலாம். நிறைய சொந்த அவருடைய லீலையே என்ன கூட முன்னாடி போதுண்டா, ரொம்ப நெஞ்சு நக்காத. ஏய் நீ கிளம்பு, நீ அங்கே உட்காந்து சாப்பிட்டு போடா. இல்லை பரவாயில்ல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் இங்கேயே சாப்பிட்றேன். அது நீங்க நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா? வேண்டாவா? ஓகே.